கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி கோவை சிறு குறு தொழில் அமைப்பினர் கோரிக்கை. கோவை கொடிசியா வளாகத்தில் பல்வேறு சிறு குறு தொழில் அமைப்புகள் சார்பில் தமிழக அரசின் மின்சார கட்டண உயர்வு குறித்து ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மின்சார கட்டண உயர்வால் தொழில் துறையினருக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து அவர் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன், பிரசிடென்ட் கொடிஷியா. இப்போது இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற அத்தனை தொழில் அமைப்புகளும் இங்கே கூடியிருக்கோம். என்னென்னா, இந்த மின்சார வாரியத்தோட டாரிஃப் ஹைக்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எல்லாருமே சேர்ந்துருக்கோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் அந்த பேசுனதில் என்ன முடிவாக இருக்குன்னா, நம்மளோட கோரிக்கை அந்த இதை முந்தானேற்று 15ஆம் தேதி அன்றைக்கி வந்த டாரிஃப் ஹைக்கை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற வேண்டும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அடுத்தது பழைய அளவுக்கு மின் கட்டணம் ஃபிக்ஸட் சார்ஜஸை பழைய அளவுக்கு ரோல் பேக் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட அமைப்புகளோட தலைவர்கள் இங்கே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டாரிஃப் அதெல்லாம் மிஸ்டர் பிரதீப் அவர் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவார். சார், இது நாங்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுட்ருக்கிறது தான். எல்டி கனெக்டில் எல்டியை பொறுத்த வரைக்கும் 0 to 50 கிலோவாட் 35 இருக்கணும்னு கேட்குறோம். ₹35 per கிலோவாட்டுங்க. 50 to 112 70 ரூபாய்க்கும், 112க்கு எபோவ் இருக்கிறவங்களுக்கு 350 ரூபாயும், ஹெச்டிக்கும் அதே அளவாக 350ஆகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது போகுங்க, இப்போ நெட்வொர்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டுங்க ரூஃப் டாப் சோலாருக்கு போட்டுட்ருக்காங்க. அது ₹1 மாதிரி சார்ஜஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதையும் ஏற்றிருக்காங்க, ₹1.04 மாதிரி. அதை கண்டிப்பாக திரும்ப பெற்றுக்கணும். இந்த ₹1 போடக்கூடாது. ஏன்னா ரூஃப் டாப் சோலார்ன்றது நம்ம வீட்டுக்கு மேலே இல்லை அவங்கவுங்க கம்பெனிக்கு மேலே எல்டிலேயோ இல்லை ஹெச்டி கம்பெனிலேயோ அவங்க போட்டு அவங்க உபயோகிச்சுட்ருக்கிறதுக்கு தயவுசெய்து நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அடுத்து இப்போ நான் தேர்ட் பார்ட்டி இப்போ நம்ம மின்சார வாரியம் பவரை ஏற்றிக்கிட்டே போகுது, பவர் காஸ்ட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஸ்மால் கம்பெனி வச்சுட்ருக்கிறவங்கனால இவங்ககிட்ட மட்டும் வாங்குறதுக்கு பதிலாக ஹெச்டி கம்பெனிஸ் பெரிய நிறுவனங்களும் பல இடங்களில் வாங்கிக்கலாம். யார் சீப்பாக கொடுக்குறாங்களோ அந்த பவர் காஸ்ட்டுக்கு அவங்களால வாங்க முடியும். அந்த ஒரு ஃபெசிலிட்டியை எங்களுக்கு எல்டிக்கும் அதை சேர்ந்து பண்ணி கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிறோங்க. இப்போது அந்த கரண்ட்டாக ஏற்றின இப்போ இந்த 15/7/2000